1950 முதல் 1980 வரையிலான காலகட்டத்தில் தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்த ஒரு பிரபலமான வரலாற்று மற்றும் சமூக புனைக்கதை எழுத்தாளரான ஜெகசிற்பியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். ஜெகசிற்பியன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். 1978ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இயற்கை எய்தினார். இவருடைய இயற்பெயர் பாலையன் என்பதாகும். வரலாற்று நிகழ்வுகளையும் சுவாரஸ்யமான கற்பனை கதாபாத்திரங்களையும் அழகிய வர்ணனைகளுடன் இணைத்து எழுதுவதில் இவர் வல்லவர். வார பத்திரிகைகளில் பொது வாசிப்புக்காக ஏராளமான கதைகள், தொடர்கதைகள் மற்றும் நாவல்களை எழுதினார். கல்கி, சாண்டில்யன் ஆகியோருக்கு இணையாக வரலாற்று பின்னணியில் மிக சிறந்த நாவல்களை ஜெகசிற்பியன் படைத்துள்ளார். நந்தவர்மன் காதலி என்ற நாவலானது பல்லவ மன்னன் 3ஆம் நந்தவர்மனின் காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இவருடைய மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற நாவலாகும். பத்தினி கோட்டம் நாவலானது சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய வரலாற்று பின்னணியை மையமாக கொண்ட நாவலாகும். ஆலவாய் அழகன் என்ற நாவலானது பாண்டிய மன்னர்களின் வரலாற்றையும் மதுரையின் சிறப்பையும் விவரிக்கும் கதை அடங்கிய நாவலாகும். ஆலவாய் அழகன் என்ற நூலானது பாண்டிய மன்னர்களின் வரலாற்றையும் மதுரையின் சிறப்பையும் விவரிக்கும் கதை அடங்கிய நூலாகும். திருச்சிற்றம்பலம் என்ற நூலானது சோழர் காலத்து சமய மற்றும் கலை சிற்பங்களை விவரிக்கும் படைப்பு நூலாகும். மதுராந்தகி, நாயகி, நற்சோதனை என்ற நூலானது வரலாற்று பின்புலத்துடன் கூடிய பெண்களின் முதன்மை பாத்திரங்களை சித்தரிக்கும் கதைகள் அடங்கிய நூலாகும். இவரது நாவல்கள் வெறும் கற்பனையாக இல்லாமல் மிக ஆழமான வரலாற்று ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எழுதப்பட்டன. அன்றைய கால மக்களின் வாழ்வியல் முறை, ஆடைகள், போர் முறைகள் மற்றும் கலைகளை தனது எழுத்தின் மூலம் வாசகர் கண் முன்னே கொண்டு நிறுத்தினார் ஜெகசிற்பியன் அவர்கள். இத்தகைய பெருமை மிகுந்த ஜெகசிற்பியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக புகழ்பெற்ற ஒரு திராவிட மொழியியல் ஆய்வாளரும் அறிவியலாளருமான பத்திரிராசு கிருட்டிணமூர்த்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். கிருட்டிணமூர்த்தி அவர்கள் 1928ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பிறந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். எடின்பரோ வேந்திய குமுகம் சமூகத்தின் போராளராக முதல் 2 இந்தியர்களுள் இவரும் ஒருவராவார். இந்திய மொழியியல் அறிஞர் சுனித குமார் சட்டர்ஜிக்கு அடுத்ததாக அமெரிக்க மொழியியல் குமுகத்தின் பெருமைமிகு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது இந்திய ஆய்வாளர் இவரே ஆவார். இவர் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பதிப்பகத்தால் 2003இல் வெளியிடப்பட்ட தி திராவிடியன் லாங்குவேஜஸ் என்ற நூல் திராவிட மொழியியல் ஆய்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தொல் திராவிட மொழி மற்றும் தென்னிந்திய மொழிகளின் இலக்கண கட்டமைப்புகள், ஒலியியல் மாற்றங்கள் குறித்து பல்வேறு ஆழமான ஆய்வு கருத்துக்களை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்வைத்துள்ளார். திராவிட மொழியியல் ஆய்வாளரும் அறிவியலாளருமான பத்திரிராசு கிருட்டிணமூர்த்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.